Question number 6. Find the domain of division number 1. F of x is equal to sin inverse modulus x minus 2 by 3 cos inverse 1 by cos inverse 1 minus modulus x by 4. இது ஒரு division. And g of x is equal to sin inverse x plus cos inverse x. இது ஒரு sum. So the domain அப்படின்னு சொன்னா இந்த function f of x க்கு x அப்படிங்கிறது எந்த இடத்துக்குள்ள சூட்டபிள் ரேஞ்ச் என்ன, x உடைய சூட்டபிள் வேல்யூ என்ன, அதை கண்டுபிடிக்கிறது தான் டொமைன். ஸோ இந்த சம் பார்க்கறதுக்கு ஆக்சுவலி இதில் 2 terms உடைய சம்மேஷனாக கொடுக்குறாங்க. ஸோ தனித்தனி டேர்மாக ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு சூட்டபிளான டொமைன் எழுதலாம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 6 now. Exercise 4.2. Question number 6. So find division number 1. Find the domain of f of x is equal to sin inverse modulus x minus 2 by 3 plus cos inverse 1 minus modulus x by 4. The question. Actually, there is sin inverse term irukku, cos inverse term irukku. First sin inverse ku x எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அப்புறம் cos inverse க்கு பார்க்கலாம். then ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஃபைனலா டொமைன் எழுதலாம். ஓகேங்களா? So solution. So definition of sin inverse x. For the definition of sin inverse x, sin inverse x உடைய domain பார்த்தீங்கன்னா -1 to +1 வரைக்கும் இருக்கும். இப்போ இங்க sin inverse of something, sin inverse of this bracket கொடுத்திருக்காங்களா? இப்போ this value is lies between -1 to 1. So -1 less not is equal to this value. Modulus x minus 2 by 3 is less not is equal to 1 எழுதலாம். ஆக்சுவலா நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த x இந்த மிடில் டேர்மை பாருங்க, இதுல இருந்து x என்னன்னு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் இந்த டிவைடட் பை 3 அப்படிங்கிற இந்த 3யை ரிமூவ் பண்றதுக்கு மல்டிப்ளை த்ரூ அவுட் வித் 3. ஸோ 3ஆல மல்டிப்ளை பண்ணா திஸ் இஸ் -3 லெஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு இன்டு 3 போடும்போது 3 கேன்சல் ஆயிருக்கும். மாடுலஸ் x -2 லெஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1 into 3 3. ஸோ அடுத்த ஸ்டெப்பு எனக்கு மிடில் வந்து x மட்டும் தான் இருக்கணும். ஹியர் -2 இதில் +2 இன்க்ளூட் பண்ணனா எனக்கு இந்த -2 ரிமூவ் ஆகிடும். ஸோ -3 + 2 லெஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் x -2 + 2 less than or equal to 3 + 2. Just add in all. So எல்லா இடத்துலயும் add 2 add பண்ணிருக்கோம். Simplifying it, it is -1 less than or equal to -2 + 2 get cancelled. Modulus x less than or equal to 3 + 2 is a 5. So இப்போ எப்படி வருதுன்னா -1 less than or equal to modulus x less than or equal to 5 வருது. ஸோ நீங்க இதுல இருந்து so -1 less than or equal to modulus x less than or equal to 5. Actually நான் இந்த போர்ஷன் மட்டும் பேர் எடுத்துக்கிறேன். So it reduces to and the first part மட்டும் எடுத்துக்கிறேன் வெச்சுக்கோங்களேன். So இந்த போர்ஷன் எடுத்துட்டா so we take or it reduces to இத வந்து நான் -1 less than or equal to modulus x less than or equal to 5ங்கறதை it reduces to எப்படி ரெடியூஸ் பண்றேன் பாருங்க. It reduces to so -1 ல இருந்து 5 அப்படிங்கறத 0 ல இருந்து 5 னு ரெடியூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 0 less than or equal to modulus x less than or equal to 5. so இப்படி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து ரெண்டு இன்இக்வாலிட்டி நீங்க செப்பரேட் பண்ணிக்கலாம். 0 less than or equal to modulus x and modulus x less than or equal to 5 அப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம். பாருங்க
0 less than or equal to modulus x and modulus x less than or equal to 5. That implies 0 less than or equal to modulus x and modulus x less than or equal to 5. Is in the line வந்து நம்ம 11th standardல படிச்சிருக்கோம். Modulus x less than or equal to r, that implies minus r less than or equal to x less than or equal to r அப்படிங்க ரிசல்ட் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? குருக்கிரண் ஞாபகம் இருக்கா? அண்ட் ருபேஷ் ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. Yes, good. So நம்ம படிச்சிருக்கோம். Modulus x less than or equal to r, that implies minus r less than or equal to x less than or equal to r அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ இந்த லைன்ல இருந்து நம்ம எப்படி சொல்றோம்னா ஆக்சுவலி 0 less than or equal to modulus x. ஸோ இதை வந்து நான் எப்படி எழுத முடியும்? modulus x greater than or equal to 0 எழுதவும் முடியும். ஸோ இப்படி இருக்கிற இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ்டா எழுதுறேன். இதுல இருந்து என்ன கிடைக்கும் பாருங்க. அண்ட் -5 less than or equal to x less than or equal to +5. ஸோ என்ன ரிசல்ட்ங்கிறது சொல்லிட்டேன். modulus x less than or equal to r, that implies minus r less than or equal to x less than or equal to rங்கிறது ரிசல்ட். இப்போ ஸோ இது வந்து நம்ம சைன் இன்வர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து அந்த எக்ஸ் வந்து எக்ஸோட ரேஞ்ச் என்ன, எக்ஸ் வந்து எதுக்கு இடத்துல வரும், ஸோ எக்ஸோட சூட்டபிள் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத ஒரு ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ காஸ் இன்வர்ஸ்ங்கிற செகண்ட் டேர்முக்கு இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை வேணா நீங்க இந்த நம்பர் 1 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ண இந்த லைனை நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ காஸ் இன்வர்ஸ் பார்க்கலாம். பை த டெஃபினிஷன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், so from the definition of cos inverse x, இந்த டேர்ம் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னா cos inverse உடைய டொமைனும் -1 to +1 தான். ஸோ -1 less than or equal to 1 minus modulus x by 4 is less than or equal to plus, actually -1 less than or equal to 1 minus modulus x by 4 less than or equal to 1. எனக்கு இந்த மிடில் x மட்டும் தான் வேணும். இப்போ multiply through with 4, இது -4 less than or equal to 1 minus modulus x less than or equal to 4. So actually எனக்கு x மட்டும் தான் வேணும்ன்ற, இங்க +1 இருக்கு. ஸோ -1 இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். -4 -1 less than or equal to -1 already +1 minus modulus x less than or equal to, ஸோ இன்ட்ரோடியூஸ் பண்ணது -1, 4 -1. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டா -4 -1 -5 less than or equal to, these two terms get cancelled, minus modulus x less than or equal to 4 minus 1 3. ஆக்சுவலா எனக்கு இங்க x தான் வேணும்ன்றோம். ஸோ த்ரூ அவுட் மைனஸால மல்டிப்ளை பண்ணா ஸோ இந்த இன்இக்வாலிட்டி வில் சேஞ்ச். ஸோ நான் மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது இன்இக்வாலிட்டி மாறும். ஸோ மல்டிப்ளை பை -1, the inequality will change. So +5 greater than or equal to modulus x greater than or equal to -3. So இது எப்படி ரிவர்ஸ்ல எழுதுங்க. That implies -3 less than or equal to modulus x less than or equal to 5. So இதையுமே நான் 0ல இருந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். It also reduces to, it reduces to 0 less than or equal to modulus x less than or equal to 5. ஸோ இப்போவும் இந்த ஸ்டெப்ல நம்ம வந்து இப்படி ஒரு இன்இக்வாலிட்டி அண்ட் செகண்ட் ஒரு இன்இக்வாலிட்டி, ரெண்டு இன்இக்வாலிட்டி கம்பைன்ட் ஆகிதானே இருக்கு. ஸோ இதை 0 less than or equal to modulus x and modulus x less than or equal to 5 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, that implies we can say modulus x greater than or equal to 0 and -5 less than or equal to x less than or equal to +5. ஏன்னா இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, this term is looks like modulus x less than or equal to r. இதோட டெஃபினிஷன் வந்து -r less than or equal to x less than or equal to r. இப்போ இந்த ரிசல்ட் படி நான் இந்த லைனை இப்படி எழுத முடியும். So take this is a 2. So 1 and 2 அப்படிங்கிற இடத்துல ஸோ பார்த்தீங்கன்னா -5ல இருந்து ப்ளஸ் வரைக்கும் அப்படிங்கிறது ஸோ காமனாக இருக்கக்கூடிய போர்ஷன்.
minus 5 less than or equal to x less than or equal to 5. ஸோ அந்த இடத்துலயே நமக்கு வந்து இந்த கண்டிஷனும் ட்ரூவா உள்ள இன்க்ளூட் ஆயிரும். மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ நம்பர் 1ல கிடைச்சிருக்கிற ரிசல்ட் நம்பர் 2ல கிடைச்சிருக்கிற ரிசல்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது சரி நம்மளுடைய டொமைனை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா -5 to +5. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா நம்பர் லைன் போட்டு பாருங்க. இட் இஸ் 0, இங்க -5, இங்க +5. ஸோ ஒரு கண்டிஷன் சொல்றோம் -5 இருந்து +5 வரைக்கும் இருக்கணும்னு. ஸோ மாடுலஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ மேக்ஸிமம் 5 வரைக்கும் தான் போக முடியும். அப்போ ரெண்டுக்கும் காமனா நம்ம எந்த கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா -5 to +5 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Therefore, from 1 and 2, we conclude that the domain is closed interval -5 to +5. So இந்த ஃபார்மட்ல எழுதலாம் அல்லது இதே மாதிரி இன்இக்வாலிட்டி போட்டு எழுதலாம். இது டிவிஷன் நம்பர் 1. ஸோ டிவிஷன் நம்பர் 1ல டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருக்காமா? ஸோ ஓகே குட். டவுட் இல்ல. குர்கிரன் டவுட் இல்ல. ருபேஷ் டவுட் இருக்கா? No, ma'am. ஓகே குட். ஸ்ரீநிதி டவுட் இருக்கா? No, ma'am. ஓகே. The second division. Question number 6. Division 2. Find the domain of g of x is equal to sin inverse x plus cos inverse x. இது ஒரு டைரக்ட் ரிசல்ட். sin inverse x உடைய டொமைன் வந்து -1 to +1, cos inverse x உடைய டொமைனும் -1 to +1. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுக்கும் பொழுது domain of the whole function g of x also -1 to +1 எழுதிடலாம். Solution. So from the definition of sin inverse x படி -1 less than or equal to x less than or equal to 1. sin inverse x definition படி x வந்து -1 இருந்து +1 வரைக்கும் தான் இருக்க முடியும். Same way from the definition of cos inverse x, the x lies between -1 to +1. So இப்போ sin inverse x க்கு வந்து -1 இருந்து +1 வரைக்கும் இருக்கலாம். cos inverse x க்கு -1 to +1 வரைக்கும் இருக்கலாம். So from 1 and 2, so they take this is 1 and this is 2. So from 1 and 2, the domain of g of x actually இது வந்து என்ன சொல்லலாம் -1 to +1 closed interval and +ங்கிறதுனால யூனியன் இங்க ப்ளஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ்ங்கிறதுனால யூனியன் -1 to +1. ஸோ ரெண்டுமே சேம் இன்டர்வல்ஸ் தான். ஸோ the required range is closed interval -1 to +1. Therefore, the required domain is domain of g of x is equal to closed interval -1 to +1. So இதுதான் question number 6ல second division answer. So இதுல டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க டவுட் கேட்கலாம். Suppose you have a doubt, ask me.